அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனுடைய சிறந்த பக்தர்கள் யாரெல்லாம் இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க முடியும். அப்படி இருக்கும் பக்தர்களை முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலையும் கைவிட போகிறதும் கிடையாது, கைவிடவும் மாட்டார். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் முருகனுடைய பக்தர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, எல்லோருமே முருகனுடைய பக்தர்களாக தான் இருப்பாங்க. எல்லோருக்குமே முருகனை பிடிக்கும். ஏன்னா அவர் குழந்தை தெய்வமாகவும் இருக்கிறார், பெரிய தெய்வமாகவும் இருக்கிறார். அதாவது குழந்தை தெய்வமாக தான் எல்லோருக்குமே மிகவும் முருகரை பிடிக்கும். குழந்தைங்களுக்காக வழிபாடு செய்பவர்கள், குழந்தையாக திருமணத்திற்காக வழிபாடு செய்பவர்கள், வள்ளி தெய்வானையோட வழிபாடு செய்பவர்கள் நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. முருகனை எல்லோருக்குமே பிடிக்கும். குழந்தைகளுக்கு கூட முருகனை பிடிக்கும். அந்த அளவுக்கு முருகன் அழகானவர். முருகன் என்ற சொல்லே அழகு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அந்த முருகன் கடவுளை வழிபாடு செய்து சிறந்த பக்தர்கள் யாராக இருப்பார்கள் அப்படி என்றால், முருகனுடைய வழிபாடு செய்யும் போது முருகன் எத்தனை சோதனைகள் கொடுத்தாலும், எத்தனை தடங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்தாலும் அவங்களுடைய பக்தி விலகாமல் இருந்தது அப்படி என்றாலே அவங்க சிறந்த பக்தர்களாக இருப்பாங்க. அதாவது முருகனை வழிபாடு செஞ்சால் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஏற்றமும் இறக்கமும் மாறி மாறி வரத்தான் செய்யும். துன்பமும் இன்பமும் மாறி மாறி இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது திடீரென்று பார்த்தீங்க அப்படின்னா, முருகனை வழிபாடு செஞ்சதுனால இப்படி ஆயிடுச்சோ அப்படிங்கிற எண்ணம் வராமல், நமக்கு எல்லாமே இறை அருளோடு தான் நமக்கு நடக்குது அப்படிங்கிற எண்ணத்துடன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இறைவன் நம் கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்துடன் நீங்கள் இப்போ ஒரு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பூஜைகளுக்கு 1000 தடங்கள் வந்தாலும் என் முருகன் என் கூட தான் இருக்கிறார், பரவாயில்ல அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு சிறந்த பக்தர்களாக தான் இருக்க முடியும். அடுத்ததாக இப்போ நீங்கள் முருகனை ரொம்ப தீவிரமாக வழிபாடு செய்கிறீங்க. ஆனால் திடீர்னு உங்களுக்கு மன அளவில் நிறைய கஷ்டங்கள் வந்துடுச்சு. என்ன கஷ்டம் அப்படிங்கிறது, நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஒரு சில பேருக்கு பணத்தால் கஷ்டம் இருக்கும், ஒரு சில பேருக்கு மனதளவில் கஷ்டம் இருக்கும். அதாவது குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையோ, இல்லை தாய் தகப்பனுக்குள்ள பிரச்சனையோ, அல்லது அம்மா மகன் அம்மா மகள் ஏதாவது உறவால பிரச்சனைகள் அதிகமாக பிரச்சனை இருக்கின்றது அப்படின்னாலும் சரி, மற்ற ஏதாவது ஒரு கஷ்டங்கள், நமக்கு பண கஷ்டம்தான் கஷ்டம் கிடையாது, எல்லாமே கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஏதாவது ஒன்று மனதளவில் நம்ம பாதிக்கப்படுற மாதிரி தான் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டங்கள் திடீர்னு வரும்போது உங்களுடைய பக்தியில் ஒரு துளி கூட அந்த குறை இல்லாமல் நீங்கள் வழிபாடு செய்யும்போது, அதாவது நான் இப்படி இறைவனை வழிபாடு செஞ்சேனே, இறைவன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறார் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வராமல் இருந்தாலே நீங்கள் மிகவும் சிறப்பான பக்தர்கள் தான். எது நடந்தாலும் அதை முழுமையாக ஏற்று யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்கள் மட்டும்தான் சிறந்த பக்தர்களாக இருக்கவும் முடியும். ஏன்னா நமக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற முறை நம்மளுடைய மனமும் மாறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதுலேயே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னா சிறந்த பக்தர்களாக இருக்க முடியும். இப்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவங்கவுங்க தேவைக்காக தான் இறைவனை வழிபாடு செய்கிறாங்க. இறைவனை நம்ம வேண்டி வழிபாடு செய்கிறத விட, நம்ம வசதியாக வாழணும், நமக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிற வழிபாடு தான் இப்போ அதிகமாக போய்கிட்டு இருக்கே தவிர, இறை அருள் நமக்கு இருந்தாலே போதும், அனைத்துமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் மிக குறைவு. நம்ம இறைவனை வழிபாடு செஞ்சோம், முருகனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம பணக்கார ஆயிடலாம். முருகனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சொந்த வீடு கையில் கிடச்சிரும். முருகனை வழிபாடு செஞ்சால் நமக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும், இல்லை நல்ல சம்பளத்துக்கு ஒரு வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் தான் மக்களுக்கு அதிகமாக இருக்கின்றதே தவிர, முருகனுடைய பார்வை பட்டாலே போதும் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மனப்பான்மையோ அல்லது மனப்பக்குவமோ மிக மிக குறைவு, ரொம்ப குறைவு. 100% தான் அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க. 90% தேவைக்காக தான் நம்ம வழிபாடு செய்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கவும் கூடாது. கட்டாயமாக உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யணும். உண்மை அதுதான். நமக்கு ஒன்று தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இறைவனை வழிபாடு செய்கிறோம். அதற்காக தேவைக்காக மட்டுமே நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதும் அது மிகவும் தவறு. இறைவனை உண்மையாக வழிபாடு செய்யுங்க. அதில் உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள். இறைவா, எனக்கு இது நடந்தால் நான் திருப்தியாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன்னு மட்டும் சொல்லணும். அதற்காக அது நடக்கலை அப்படின்னா ஒரேடியாக இறைவனை வெறுக்கவும் கூடாது. சரி, ஓகே, எனக்கு நடக்கலை, அடுத்த முறை எனக்கு இதை விட பெட்டராக ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்காக தான் எனக்கு நடக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மையில் நம்ம இருக்கணும். இறைவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது.
கோபப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் சரி அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதற்காக செல்லமாக நிறைய பேர் சண்டை போடுவாங்க. அதாவது ஒரு இறைவனை வந்து அதிகமாக வழிபாடு செய்யும்போது, இஷ்ட தெய்வத்த கூட வந்து ரொம்ப மிக மிக ரொம்ப வழிபாடு செய்யும்போது, அவங்க வந்து அது ஒரு உறவா எடுத்துப்பாங்க. அம்மாவா எடுத்துப்பாங்க. ஒரு கூட பிறந்தவங்கள மாரி எடுத்துப்பாங்க. ஒரு மகனா எடுத்துப்பாங்க. அந்த மாரி அவங்கவங்க வயசுக்கு ஏத்த மாரி அத வந்து ஒரு உறவா எடுத்து எடுத்து வழிபாடு செய்பவர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. அது வந்து செல்ல சண்டைகள் வந்து நெறைய இருக்கத்தான் செய்யும். அது வந்து ரொம்ப தீவிர பக்தர்களா இருக்கும்போது அந்த மாரி இருப்பாங்க. செல்ல சண்டைகள் பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம வந்து நமக்கு அது நடக்கலைன்னு ஆக்ரோஷத்துடன் ஒரு சண்டை போடுவோம். நான்லாம் உன்ன இப்படி கும்பிட்டேன். உனக்கு இப்படிலாம் நான் செஞ்சேன். ஆனா நீ எனக்கு திருப்பி பண்ணல. எதுவுமே பண்ணல. இனிமே நான் உன்னைய கும்பிடவே மாட்டேன். அப்படிங்கிற மனப்பான்மை நமக்குள்ள வரக்கூடாது. அது வந்து வந்தது அப்படின்னாலே நம்ம வந்து இத்தனை நாட்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வழிபாடு செஞ்சோமோ, அதற்கான பலனே நமக்கு இல்லாமல் போயிடும். அதற்கான புரோஜனம் இல்ல அப்படிங்கிற மாரி தான். அப்ப நமக்கு அந்த கடவுள் மேல வந்து நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இருந்தா நம்ம அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வராது. எப்பவுமே இறைவனை நம்பிட்டோம் அப்படின்னா, நம்ம அவங்க கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்க தேவை கிடையாது. அவர் பார்த்தாலே நமக்கு எல்லாமே நடக்கும். நமக்கு என்னென்ன தேவையோ, எந்தெந்த நேரத்தில என்னென்ன தேவையோ, அத்தனை இதுவும் நமக்கு வந்து நடக்கும். அதெல்லாம் கட்டாயமாக நம்ம நடக்கும். நமக்கு எப்போதும் நம்பிக்கை இருக்கின்றதோ, இறைவன் நம்மள வந்து பார்த்து கொண்டு தானே இருப்பாரு. நமக்கு இருக்கிற எல்லா சிச்சுவேஷனும் அவருக்கு தெரியத்தான் செய்யும். தெரியாமல்லாம் எதுவும் நடக்க போறது கிடையாது. பக்தர்கள் ரொம்ப இறை பக்தி இருப்பவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அணுவும், ஒவ்வொரு நொடியும் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய அருளோட தான் நமக்கு நடக்கும். அப்படி இருக்கும்போது, நம்ம வந்து அது வேண்டும், இது வேண்டும் அப்படிங்கிறத கேட்டு, நமக்கு அது கிடைக்கல அப்படின்ட்டு கோபப்பட்டு செஞ்சு, அதுக்கப்புறம் அந்த பக்தி இருந்து நம்ம கொஞ்சம் விலகுறோம் அப்படின்னாலே, நம்ம வந்து ஒரு சிறந்த பக்தர்களாக நம்ம இருக்க முடியாது. நம்ம வந்து தேவைக்காக வந்து இறைவனை வழிபாடு செய்யக்கூடாது. நம்மளுடைய தேவைகள் வந்து இறைவனே நமக்கு பூர்த்தி செய்து குடுப்பாரு. அன்போடு வழிபாடு செய்யுங்க. எல்லாமே அவர் பூர்த்தி செய்து குடுப்பாரு. எந்த நேரம் என்ன நடக்கணுமோ அது கட்டாயமாக நமக்கு நடத்தி காட்டுவார். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சம்பளம் வேணுமா? இறைவனை வழிபாடு செய்யும்போது, அன்போடு வழிபாடு செய்யும்போது, அவர் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பார். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையுமே அவர் செய்து கொடுப்பார். நான் வந்து ஒரு சொந்த வீட்டுக்காக நான் வழிபாடு செய்றேன், பணத்திற்காக வழிபாடு செய்றேன், எனக்கு அது கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம அதுக்கப்புறம் வழிபாடு செய்யாம இருக்கவும் கூடாது. நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா, சற்று நம்ம அதிகமாக நன்றி கடன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? நமக்கு அவங்க உதவி செய்திருக்கிறாங்க. அப்படி இருக்கவேள நம்ம இன்னமும் சற்று அதிகமாகவே அவங்க மேல நம்பிக்கை வைத்து, நம்ம இன்னமும் அவங்களுக்காக நம்ம ஒரு 5 நிமிடமோ எக்ஸ்ட்ரா செலவு செஞ்சு அவங்கள நம்ம வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய அருளும் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து ஆனந்தம் இருக்கும். இறைவனுக்கு வந்து நம்ம வழிபாடு செய்ய செய்ய எப்படி நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குதோ, அதே போல அந்த இறைவனை நம்ம நினைத்து வழிபாடு செய்யும்போது இறைவனுக்கும் மிகவும் ஆனந்தமாக இருக்கும். நம்மளுடைய பக்தர் வந்து நம்மள எப்படிலாம் உருகி வழிபாடு செய்றாங்களே அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இறை அருளோட உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அதற்காக நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வாழ்க்கையில கஷ்டம் ஒன்று வராமல் இருக்காது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எப்படிப்பட்ட பக்தர்களா இருந்தாலும் சரி கஷ்டங்கள் இருக்கும். ஏன் நம்ம நிறைய புராண கதையில படிக்கும்போது இறைவனுக்கே கஷ்டம். ராமாயணத்துல ராமருக்கு கஷ்டம், மகாபாரதத்துல கிருஷ்ணருக்கு கஷ்டம். எத்தனை நம்ம இறைவனுடைய கதைகள் படித்திருக்கோம். அத்தனை பேருமே துன்பப்பட்டுருக்கிறாங்க. அதனால வாழ்க்கையில வந்து இன்பமும் துன்பமும் நமக்கு மாறி மாறி வரத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம எந்த ஒரு இறைவனை வழிபாடு செய்கிறோமோ, நீங்க முருகரை வழிபாடு செய்யலாம், மற்ற அம்மனை வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு பிடித்த எந்த கடவுளா இருந்தாலும் சரி, அந்த கடவுளை நீங்க வழிபாடு செய்றீங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. கஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க, நஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், சந்தோஷத்தை அனுபவிங்க, மகிழ்ச்சியை அனுபவிங்க. துன்பத்தையும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கிற பாடத்தை கற்பித்துக்கொண்டு நீங்கள் அதை எப்படி சரி செய்யணும்னு நீங்கள் முயற்சி எடுங்க. நான் இறைவனை வழிபாடு செய்கிறேனே, எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் வருதே அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தவறு. அது இறைவனுடைய தவறு கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கிறதுக்காக இறைவனிடம் வந்து தைரியத்தை கேட்டு நீங்கள் அதை சமாளித்து அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கும்போது அனைத்துமே உங்களுக்கு சரியாகும். இறை அருளோட சரியாகும். நீங்கள் தாங்க உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சரி பண்ண முயற்சி எடுக்கணும். நீங்கள் முயற்சி எடுக்க எடுக்க அது சரியாகும். அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் அப்படி தான் தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இறைவனை வழிபாடு செஞ்சால் நமக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது, எந்த நஷ்டம் வரக்கூடாது, பண பிரச்சனை இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஜம்முன்னு வாழணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசைகள் தான். இருந்தாலும் அப்படி வாழ முடியுமா? கிடையாது. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் சுற்றி கொண்டே தான் நமக்கு இருக்கும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும். அதை சரி செய்கிறதுக்கு நீங்கள் தான் உங்கள் இறை பக்தியால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது மனம் தைரியம் அதிகமாக வேண்டும். யாருக்கெல்லாம் மனம் தைரியம் இருக்கின்றதோ அவர்களால் தான் பார்த்தீங்கன்னா கடைசி வரை பக்தியிலும் சிறப்பாக இருக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இறைவன் மேலே பழி போட மாட்டாங்க. இறைவன்கிட்ட வந்து கேட்பாங்க.
பக்தியால் நான் எப்படி சரி பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் கேட்பாங்களே தவிர, உன்னை நான் இப்படிலாம் வழிபாடு செஞ்சேன், நீ எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அப்படிங்கிறத பழி போட மாட்டாங்க. அதனால் ஒரு முருகனுடைய இப்போ வந்து நான் முருகனை பற்றி சொல்கிறதுனால முருகனை பற்றி சொல்கிறேன். மற்ற கடவுளை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த கடவுளோட பேரை மனசில் நினச்சிக்கோங்க. இப்போ முருகனுடைய பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முருகன்கிட்ட வந்து ரொம்ப தேவைக்காக வழிபாடு செய்யாதீங்க. பிறகு அதற்கப்புறம் ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து மனம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். நீங்கள் வந்து கடவுளை வெறுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களால் சிறந்த பக்தர்களாக இருக்க முடியாது. எல்லாமே முருகன் உங்களுக்கு செய்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க. உங்களுடைய பக்தியை பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கும். கட்டாயமாக நீங்கள் இறைவனை வழிபாடு செஞ்சாலே உங்களுடைய பக்தி உண்மையான பக்தி தான். அதில் சற்று அதிகமாக எதையுமே எதிர்பார்க்காமல் இறையோட அன்பை மட்டும் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. முருகன் உங்கள் கூட தான் இருப்பார். எந்த கஷ்டம் வந்தாலும் அவருடைய கை உங்களை பிடிச்சிட்டு தான் இருக்கும். அவருடைய அருள் உங்ககிட்ட இருந்துட்டு தான் இருக்கும். கஷ்டங்கள் வரும்போது கண்ணீர் விட்டு அழுதுக்கோங்க, தவறு கிடையாது. சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. அதே போல் வந்து அதே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்காதீங்க. அதாவது இப்போ கஷ்டம் அப்படின்னா அதுலேயே உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா அது கஷ்டம்தான். அது சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கும்போது அது பின்னாடி சரியாகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் முன் போக அது பின் சரியாகும். அது வந்து யாருக்குமே தெரியறதில்ல. நமக்கு எல்லா பிரச்சனைக்குமே ஒவ்வொரு சொல்யூஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்போதும் நீங்கள் வந்து மனசை திருப்தியாக வைத்து வழிபாடு செய்து திருப்தியாக வாழ்கிறீங்களோ அப்போது நீங்கள் முருகனுடைய சிறந்த பக்தர்களாக இருப்பீங்க, நிச்சயமாக இருப்பீங்க. அவர்களுக்கு முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக இருக்கும். இறைவனிடம் அன்பை எதிர்பாருங்க, எல்லாமே அவர் உங்கள்கிட்ட செய்து கொடுப்பார். உங்களுக்கு வேண்டிய அனைத்துமே பணம், வீடு, வசதி, வாழ்க்கை, சொத்து, சுகம் அனைத்துமே அவர் தருவார். அது கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக வந்து இறைவன் மேலே குற்றம் சொல்லக்கூடாது. நம்ம எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன வேண்டுமோ அது இறைவன் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க. அவர்கள் மட்டுமே முருகனை கடைசி வரையும் சிறந்த பக்தர்களாக அவங்க இருப்பாங்க. அப்படி இல்லை என்றால் பாதியிலே விலகிடுவாங்க. கொஞ்ச நாள் முருகனை வழிபாடு செய்வாங்க, அடுத்து எந்த தெய்வம் வருதோ அந்த தெய்வத்திற்கு போயிடுவாங்க. இப்படியே காலங்கள் வந்து அவங்கள நகர்த்தி கொண்டே தான் இருக்குமே தவிர அவர்களால் நிலையானதாக இருக்க முடியாது. முருகன் வந்து எல்லோருக்குமே எல்லாத்தையும் கேட்டது கொடுத்துடுவாரா அப்படின்னா கட்டாயமாக கொடுப்பார். கொஞ்சம் காலம் தாமதம் ஆகும். அதுதான் நமக்கு வந்து புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வந்து எந்த நேரம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த சூழ்நிலையிலும் அனைத்தையுமே நம்ம ஏற்றுக்கொண்டு முருகா நீயே எனக்கு துணை அப்படிங்கிறதோட நம்ம இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை குறைக்கக்கூடாது. என் இறைவன் எனக்கு சரி பண்ணி கொடுப்பாரு, எனக்கு தேவையானது கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை என்று சற்று ஒரு துளி கூட குறையக்கூடாது. என்றைக்குமே பார்த்து நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கூட நீங்கள் வந்து குறையாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சிறந்த பக்தர்களாக தான் இருப்பீங்க. கட்டாயமாக எல்லோராலையும் சிறந்த பக்தர்களாக இருக்க முடியும். எல்லாமே நீங்கள் கேட்டது எல்லாமே இறைவனும் தருவார். அது சற்று கொஞ்சம் பொறுமையாக, சற்று அமைதியாக நம்ம இறைவன் மேலே இருக்கிற அன்பையும் நம்பிக்கையும் என்றுமே நம்ம குறைக்க வேண்டாம். இறைவன் அனைத்தையுமே தருவார். நம்பிக்கையுடன் இருங்க, நீங்களும் முருகனுடைய சிறந்த பக்தர்களாக இருக்க முடியும். இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான தகவலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். முருகன் பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.